வெல்கம் டு ராஜி vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோ எதுக்குன்னா, என்னை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம். என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு நம்மளை பற்றி சொல்லலாம். ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி என்னோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்ததே கிடையாது. ஜஸ்ட் வீடியோ மூலமாக நான் ஏதாவது ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. பழைய சப்ஸ்கிரைபருக்குமே டவுட் இருக்குது. கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஆஸ்திரேலியாவில் தானே இருந்தீங்க, இப்போ எப்போ வந்தீங்க இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்மளை பற்றி சின்னதாக ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. என் பேர் ராஜேஸ்வரி. நான் வந்து born and brought up எல்லாமே திருநெல்வேலி தான். என்னோட நேட்டிவ் பிளேஸ் திருநெல்வேலி. நான் பிறந்தது, காலேஜ் படித்தது, ஸ்கூல், காலேஜ், வேலை பார்த்தது எல்லாமே திருநெல்வேலி தான். எனக்கு மேரேஜ் ஆனதுமே ஹஸ்பண்ட் வீடு திருநெல்வேலி தான். ஸோ அதனால் எனக்கு பெருசாக வேறு எங்கேயுமே போகணுங்கிற சான்ஸ் கிடைச்சதே கிடையாது. எனக்கு கூட பிறந்தவங்க ஒரு அக்கா, அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அதை வச்சு தான் நாங்களுமே ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ் முன்னாடி போயிருந்தோம். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பொண்ணு, அவளுக்கு வந்து 6 வயசு ஆகுது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. செகண்ட் வந்து பையன், அவனுக்கு வந்து 4.5 வயசு ஆகுது, எல்கேஜி படிக்கிறான். இப்போ தான் அவனை ஸ்கூலில் சேர்த்துருக்கோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து 3 இயர்ஸ் அங்கே ஆஸ்திரேலியாவில் எங்களோட இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இங்கே இந்தியாவுக்கே வந்துட்டாங்க. அப்புறம் என்னோட இன்லாஸும் எங்கள் கூட தான் இருக்காங்க. மாமனார் மாமியார் 2 பேருமே ஒர்க்கிங். அவங்க வந்து சின்னதாக ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து காலையில் போனாங்கன்னா ஈவினிங் தான் வருவாங்க. ஸோ அவங்களுமே ஒர்க்கிங் தான். என் ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க 2 பேர், ஒரு அக்கா ஒரு தங்கச்சி, 2 பேருமே மேரீடு தான். ஸோ அவங்களும் செட்டில்டு திருநெல்வேலி தான். ஸோ எல்லாருமே திருநெல்வேலியே தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா போகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது எங்கள் அக்காவை வச்சு கிடைச்சது. அவங்க வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் தான், என் ஹஸ்பண்ட் ஸ்டூடெண்ட் விசாவில் தான் IELTSலாம் எழுதி நாங்கள் போயிருந்தோம். அங்கே 3 இயர்ஸ் இருந்தோம். இப்போ விசா வந்து முடிஞ்சது, சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருந்ததுனால இந்தியாவுக்கு வந்திருக்கோம். இனி வந்து கொஞ்ச நாளைக்கு இந்தியாவில் தான் இருக்கிற மாதிரி பிளான். அடுத்து என்ன விசாங்கிற பார்த்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தால அதில் வந்து நான் 2 இயர்ஸ் என் ஹஸ்பண்ட் கூட இருந்தேன். அப்புறம் 1 இயர் அவங்க மட்டும்தான் அங்கே இருந்தாங்க. நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் 1 இயர் நான் இங்கே தனியாக தான் பசங்களை வந்து பாப்பா மட்டும் ஸ்கூலில் சேர்த்துட்டு இங்கே மாமனார் மாமியாரோடு இருந்தேன். லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் எனக்குமே அங்கே போகிற மாதிரி சான்ஸ் இருந்துச்சு. ஸோ போயிருந்தோம். அங்கே உள்ள ரூல்ஸில் நிறைய விசா வந்து மாற்றுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் சரி இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப இந்தியாவுக்கே வந்துட்டோம். இப்போ திரும்ப போகணுன்னு பிளான் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், நம்ம பார்த்துட்டு எதனாலும் முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நாங்கள் இந்தியாவில் தான் இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு இங்கே தான். இதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. மாமனார் மாமியாருக்குமே நாங்கள் இங்கே இருக்கிறது ஹாப்பி. ஸோ அதனால் நாங்கள் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். என்னோட சேனல் நேம் ராஜி vlog. இது வந்து நான் ஸ்டார்ட் அப் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நான் என்னோட ஓன் இன்ட்ரெஸ்டில் தான். அப்புறம் நான் என்னைக்கு பண்ணலாம், ஒரு April 14 வந்து நம்ம தமிழ் வருடப்பருப்பு அன்னைக்கு தான் ஹஸ்பண்ட்டை தற்செயலாக கேட்டிருந்தேன். இது ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி. அப்போது அவங்ககிட்ட கேட்டிருந்தேன், நானும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணட்டுமா, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு வந்து குக்கிங் வீடியோ போடணும்னு ஆசை. ஃபஸ்ட்டு நான் அதை யோசிச்சு தான் அதை யோசிச்சு தான் இந்த யூடியூப் இதே நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அப்போது என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, உனக்கு இன்ட்ரெஸ்ட்னா பண்ணு, உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பண்ணு, பட் ஆனால் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் நீ போகிற, நீ வந்து அது வீடியோ போடுற அப்படின்னா அதில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஸோ அதனால் நீ அது எல்லாமே நீ அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு ஓகேனா நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி. அதாவது ஒருத்தங்க சின்னதாக சொன்னாலுமே நான் அதை வந்து கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு, ரொம்ப டீப்பாக யோசிச்சு நான் அதை ரியாக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் அவங்க யோசிச்சாங்க, நீ யோசிச்சுட்டு நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளும் பண்ணலாம், எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த யூடியூப் சேனலே நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ வந்து ஷார்ட்ஸ் பெருசாக கிடையாது, இருந்துச்சு, பட் ஆனால் பெரிய இப்போ உள்ள ட்ரெண்டு மாதிரி இல்லை. 3 இயர்ஸ் முன்னாடி அப்போது வந்து எனக்கு லாங் வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் நான் ரெசிபிலாம் எடுத்து இன்ட்ரெஸ்டாக எடுத்து நானே எடிட் பண்ணி அப்புறம் நானே தான் இது பண்ணி போடுவேன். அப்படியே ஸ்டார்ட் பண்ணது இந்த சேனல். எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்களா. ஸோ 3 இயர்ஸ் முன்னாடினா பையன் பிறந்த ஒரு 1 இயர் 1.5 வயசில் நான் ஸ்டார்ட் பண்ணது. அப்போது வந்து எனக்கு கிடைக்கிற டயத்தில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு DML vlog மாதிரி போடலாம், ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி அதை நான் ஸ்டார்ட் பண்ணேன்.
அப்புறம் எனக்கு அதுக்கு பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஆஸ்திரேலியா போகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது. ஸோ அதனால் அங்கே போனதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் கேப் ஆச்சு, திரும்ப ஸ்டார்ட் பண்ணி டெய்லி வீடியோ போட ஆரம்பித்தேன். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ரீச் ஆச்சு. ஆனால் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட்லேருந்தே எனக்கு பெரிய ரீச், எனக்கு ஹைப் கொடுத்ததே கிடையாது. என்னன்னே தெரியாது. நானும் வீடியோ பார்ப்பேன், நிறைய பேர் வீடியோ பார்ப்பேன். பட் ஆனால் என்னோட வீடியோ பெருசாக லைக்கோ கமெண்ட்டோ நிறைய வியூஸோ போய் எனக்கு இருந்ததில்லை. அப்புறம் யூடியூப் அல்காரிதம் பொறுத்தவரை நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும். அப்போ மட்டும்தான் நம்மளோட வீடியோ வந்து மற்றவங்களுக்கு போய் சஜஷனில் போய் வரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டைமில் போடுவேன், ஒரு நாள் போடுவேன், அப்புறம் 4 நாள் கழித்து போடுவேன். ஸோ அதனால் எனக்கு நிறைய கேப் கிடச்சிது. ஒரு நாள் திடீர்னு வீடியோவே போட மாட்டேன். 2 months என்ன காணாமல் போன மாதிரி, திடீர்னு சேனலை விட்டே போன மாதிரி காணாமல் போயிடுவேன். அப்புறம் திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இது எல்லாமே நமக்கு வந்து குழந்தைங்க இருக்கிறதுனால நமக்கு வந்து வேறு கண்ட்ரிக்கு வேறு போயிருக்கோம். ஸோ எல்லாம் அடாப்ட் ஆகணும். ஸோ ஒரு மாதிரி சம்டைம்ஸ் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நம்ம பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ண விஷயம் கூட திடீர்னு பிடிக்காமல் போயிடும். ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி எனக்கு யூடியூப்பில் வந்து நான் நிறைய கேப் எடுத்திருக்கேன். ஒரு விஷயம் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் வேணும். எனக்கு அப்படி தான் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் நிறைய மைண்ட் வந்து சில டைம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு தோணி நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ள மனசில் நான் யூடியூப்பில் போடணும், எனக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக நான் ரீச் பண்ணுவேன் அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும்போது எனக்கு பயங்கர ஹாப்பி. அது ஆஸ்திரேலியாவில் இருக்கும் போது தான் எனக்கு ரீச் ஆச்சு. எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட சேனலில் ஒரு 1000 பேர் வீடியோ பார்க்குறாங்கங்கிறது எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. நம்ம வீடியோவை ஒரு 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு நடுவில் நிறைய விஷயம் லைஃப்பில் நடந்தது. ஸோ நான் திடீர்னு இந்தியாவுக்கு வர மாதிரி இருந்துச்சு. ஹஸ்பண்ட் அங்கே இருந்தாங்க, பசங்க 2 பேர்த்தையும் நான் தனியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. குழந்தைங்களை கொஞ்சம் தனியாக வளர்க்குறதே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. எனக்கு எல்லாரும் ஒன்று போல் இருந்துட்டு சடனாக நம்ம அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்பவும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் என்னால் முடியலை. ஸோ அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே பிரேக் எடுத்தாச்சு. திரும்ப நான் 1 year முடிச்சு திரும்ப ஆஸ்திரேலியா போய் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே போயிட்டு பண்ணிகிட்டு இருக்கும் போது எனக்கு வேலை கிடச்சிது. நான் போன உடனே எனக்கு ஒரு வேலை கிடச்சிது. ஸோ அதனால் என்னால் வீடியோ சுத்தமாக போட முடியல. ஏன்னா எனக்கு அங்கே வந்து 9 o'clock போனால் ஈவினிங் 6:30 7 o'clock தான் வருவேன். பட் ஆனால் போகிற டிஸ்டன்ஸே 1 hour மேலே இருக்கும். ஸோ அதனால் எனக்கு சுத்தமாக டைமே இருக்காது. அம்மா என் கூட இருந்ததுனால எனக்கு பசங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கு டைமே இல்லாத மாதிரியே இருந்துச்சு. அதனால் யூடியூப் பக்கமே போவே இல்லை. ஆனால் தோணிகிட்டே இருக்கும். அப்பப்போ ஏதாவது இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸ் மாதிரி போடுவேன். பட் நான் யூடியூப்பை திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு மைண்டில் நினச்சிட்டே தான் இருந்தேன். இங்கே அப்புறம் திரும்ப எங்களுக்கு ஒரு பேக் லைஃப்பில் திரும்ப ஒரு இந்தியாவுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியாவுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப முன்னாடி மாதிரியே லைஃப் போக ஆரம்பிச்சிது. பசங்களை 2 பேர்த்தையுமே இங்கே ஸ்கூலில் சேர்த்தோம். ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஜாப் கிடச்சிது. நானுமே ஜாப் தேடினேன். பட் ஆனால் இப்போ என்னால் வேலைக்கு போக முடியாது. ஏன்னா 2 பசங்களும் ஒவ்வொரு டைமிங்கில் வராங்க. இங்கிலாஸும் நமக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க. அம்மா வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம பசங்களை வந்து பார்த்துக்கணும்னா நம்மளால இப்போ வந்து வேலைக்கு போக முடியாது. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட பேஷனாக நான் நினச்சது வந்து யூடியூப் தான். சரி, யூடியூப்பை நம்ம திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லா ஹோம் மேக்கருமே நினைப்போம், ஏதாவது ஒன்று வீட்டிலேருந்து பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்போம். ஸோ அப்படி நான் ரொம்ப 3 வருஷமாக நான் நினச்சிட்டே இருந்த விஷயம் தான் இந்த யூடியூப். இங்கே இந்தியா வந்ததுக்கப்புறம் நான் யார்ட்டையுமே கேட்கல, நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணட்டுமா என்னன்ட்டு. இது என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட். நான் அதில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணதே. சரி நம்ம போடுவோம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சப்போர்ட் தான். அவங்க வந்து நீ எப்போனாலும் போடு, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபேமிலியுமே அப்படி தான், எல்லாருமே சப்போர்ட் தான். நல்லா இருக்குது, நல்லா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் வந்து லாங் வீடியோ நான் போட்டதே இல்லை, ரொம்ப பெருசாக போட்டதில்லை. என்னோட வீடியோஸ் பார்த்தாலே தெரியும். ஷார்ட்ஸ் தான் நிறைய போட்டிருக்கேன். நான் 650 வீடியோ கிட்ட என்னோட சேனலில் இருக்குது. ஆனால் என்னோட சப்ஸ்கிரைபர் இப்போ வந்து 1300 சம்திங் தான். பட் ஆனால் அந்த 1300 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். எனக்கு பிடிச்சா மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ஒருவேளை பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு சஜஷனில் போகும். இப்போ வந்து யூடியூப் சேனல் நிறைய பேர் ஓப்பன் பண்ணுறாங்க, நிறைய பேர் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து கண்டிப்பாக இந்த சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணல. என்னோட பேஷனில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு இது ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். இதில் நம்ம விளாக் போடலாம், எனக்கு குக்கிங் பிடிக்கும். ஸோ குக்கிங் மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோ எடுக்கிறதுமே இப்போ நானாக தான் வீடியோ எடுப்பேன். இப்போ ஹஸ்பண்ட்க்கு வந்து பெருசாக வீடியோவில் வரணும், அவங்களுக்கு வந்து எங்கே போனாலும் வீடியோ அப்படி நம்மளை எடுத்துகிட்டே போகிற மாதிரி அவங்க மைண்ட் செட்டில் உள்ளவங்க கிடையாது. நானாக எடுக்கிற வீடியோ வச்சு தான் நான் இது நாள் வரை வீடியோ போட்டிருக்கேன். மேபி சில பேருக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குதோ அப்படின்னு நினைப்பேன். ட்ரைபேட் வந்து இப்போ நான் புதுசாக வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ட்ரைபேட் வச்சுருந்தேன். நிறைய வீடியோ ட்ரைபேட் இல்லாமல் நானாக எடுப்பேன். அதுலேயுமே எனக்கு ஒருவேளை வீடியோ வந்து இன்னும் குவாலிட்டி எதிர்பார்க்குறாங்களோ அப்படின்லாம் நினைப்பேன். ஒருவேளை இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் என்னதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நான் சேஞ்ச் பண்ணணும், இன்னும் வீடியோவில் நான் இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுப்பேன். அப்புறம் நான் படிச்சிருக்கிறது வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து எம்சிஏ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ வந்து கரஸில் படிச்சிருந்தேன், அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நிறைய வேலை நான் பார்த்துருக்கேன். என்னோட ஒர்க் ரிலேட்டட் நான் ஹெச்ஆராக பார்த்துருக்கேன், அப்புறம் அக்கௌண்ட்ஸ் பார்த்துருக்கேன், நான் நிறைய ஜாப் பார்த்துருக்கேன். என் பாப்பா கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி வரை நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். அப்புறம் அவள் பாப்பா கன்சீவ் ஆனாலேருந்தே நான் வேலைக்கு போகல. அதுக்கப்புறம் எனக்கு தொடர்ந்து வேலைக்கு போகிற ஆப்ஷன் எனக்கு சான்ஸ் கிடைக்கவே இல்லை. லாஸ்ட்டாக நான் ஆஸ்திரேலியா போயிருக்கும் போது நான் அந்த 3 months அங்கே இருந்தப்போ அங்கே நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் அதையுமே எனக்கு விட்டுட்டு வர மாதிரி தான் எனக்கு சிச்சுவேஷன் அமைஞ்சது. அப்புறம் இதே மாதிரி நம்ம லைஃப்பில் என்ன நடந்தாலும் சரி, நிறைய விஷயம் நடக்கும். பட் எல்லாமே நமக்கு ஆல்ரெடி எழுதுனது தாங்கிறத நான் நம்புகிறேன். இது ரொம்ப டூ மச் கிரிஞ்சாக தெரியலாம், பட் நான் அதுதான் நம்புவேன். ஸோ நம்மளோட லைஃப்பில் ரொம்ப பெருசாக போனாலும் சரி, கீழே வந்தாலும் இதுதான் நமக்கு எழுதியிருக்கு. ஸோ நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி அதில் பாசிட்டிவாக ஹாப்பியாக எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைப்பேன். வேலை பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை. எப்பவுமே சும்மா எதுவுமே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று ஏர்ன் பண்ணணும், இல்லை எப்படியாவது வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பேன். இப்போ வந்து நான் வந்து புதுசாக ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ நான் வீடியோவில் கூட உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன். சாய் பொட்டிக் 25 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வேற ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து கிளாத்திங் பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுவுமே சின்னதாக ஒரு பிஸ்னஸ். இப்போ நம்ம வீட்டில் நம்மளோட சிச்சுவேஷன் பொறுத்து எவ்வளோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்து பண்ணுறது. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நைட்டி கொண்டு வந்தேன், நைட்டி கலெக்ஷன்ஸ். ஏன்னா இங்கே வந்து இப்போ நைட்டியில் நிறைய மாடல் வந்திருக்கு. பட் இருந்தாலும் அந்த மாடலை வந்து இப்போ வர நிறைய பேர் வாங்கி போடுறாங்களான்னு தெரியல. நார்மல் ரெகுலர் நைட்டி தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தேன். அப்புறம் இப்போ சாரீஸ் கொண்டு வந்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து sai_boutique 25 இதுதான். இது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் அஃபோர்டபுளாக நான் நிறைய சாரீஸ் அண்ட் நைட்டிஸ் கொண்டு வந்திருக்கேன். இதிலேருந்து தான் அந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எப்போவுமே நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் அவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியில் அவங்களுமே நமக்கு வந்து கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு வாங்குவாங்க. ஸோ அப்படி தான் என்கிட்டேருந்து நைட்டி வாங்கினாங்க, சாரீஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்களுமே யூஸ் பண்ணி ரிவ்யூலாம் நல்லா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து நமக்கு வந்து என்கொயரி வரப்போ அதுலேயுமே தெரியாத ஒரு 2-3 பேர் வாங்கும்போது நமக்கு ஹாப்பி தான். ஏன்னா நம்ம சின்னதாக ஒரு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ரீச் கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்புறம் எனக்கு யூடியூப்லேயுமே பெரிய ரீச் கிடையாது. ஏன்னா எனக்கு 1300 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுலேயே என்னோட பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வரும். நல்லாவே அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து பெரிய டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நான் அதை எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வீட்டிலேருந்து என்ன பண்ணுறேங்கிறத வீடியோவாக போடுறேன். அப்புறம் என்னோட பேஜ் வந்து நிறைய பேருக்கு ரெஃபர் ஆகி அவங்க பார்த்து வாங்குறது எனக்கு ஓகே, ஹாப்பியும் கூட. இதுதான் என்னை பற்றி என்னோட இன்ட்ரடக்ஷன் இதுதான்.
மைக் இல்லைனால மேபி ஆடியோ உங்களுக்கு சரியாக எப்படி கேட்குதுன்னு தெரியலை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி வந்து நம்ம சேனலில் வந்து நான் ரெகுலராக லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து எனக்கு ரெக்வஸ்ட் இல்லை, பட் ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனல்ஸில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பாய் அண்ட் டேக் கேர். பாய்.